தடம் மாறும்போது தட்டி கேட்பவர்களோடும் தடம் பதிக்கும் போது தட்டி கொடுப்பவர்களோடும் பயணியுங்கள், வாழ்க்கை சிறக்கும். வாழ வேண்டுமே என்று நினைக்காதீர்கள், வாழ்ந்தே ஆக வேண்டும் என்று முடிவு எடுங்கள். துன்பமும் தூசியாய் தெரியும். உன்னை சுற்றியுள்ளவர்களை நீ மாற்றியமைக்க முடியாது, ஆனால் உன்னை சுற்றி யார் இருக்க வேண்டும் என்பதை நீ மாற்றியமைக்கலாம். நாம் தேவையில்லை என்று சிலர் நம்மை நினைக்க துவங்கும் முன் விலகி நிற்க கற்றுக்கொள்வது சிறந்தது. அன்பை வெளிப்படுத்த யோசிக்காதே, கோபத்தை வெளிப்படுத்தும் முன் யோசிக்க மறந்துவிடாதே. நேரத்திற்கு தகுந்தாற் போல வேஷம் போடவும் அதை வைத்து நாடகமாடவும் தெரியாதவர்களே அதிகம் துன்பமடைகிறார்கள் வாழ்க்கையில். கிடைக்காத ஒன்றுதான் சிறந்தது என நினைத்து கொண்டிருந்தால் கையில் இருப்பது எப்போதுமே சிறப்பாக தெரியாது. நம்மை சுற்றி உள்ளவர்கள் புத்திசாலிகளாக இருந்தால் நாம் முட்டாளாக ஆகிவிட வேண்டும். அதுதான் புத்திசாலித்தனம். எதையும் எதிர்பார்க்காது உதவுபவனுக்கு எதிர்காலம் உதவும். எவரையும் எதையும் உள்ளே அனுமதிப்பதில் கவனமாயிரு, பிறகு வெளியேற்றுவது கடினம். முட்டாள்களை திருத்த முயற்சி செய்யாதீர்கள், ஏனெனில் அவர்கள் அறிவாளி என்ற திமிரில் இருப்பார்கள். ஏமாற்றுவதை காட்டிலும் தோற்றுப்போவது மரியாதைக்குரியது. உங்களை புரிந்து கொள்ளாதவர்களிடம் உங்களை நிரூபித்துக் கொண்டிருக்காதீர்கள். பணக்காரன் சொத்துக்காக அலைகிறான், பிச்சைக்காரன் சோத்துக்காக அலைகிறான். இவ்வளவுதான் வேற்றுமை. ஆனால் இருவருமே உலகில் நிலைத்து வாழப்போவதில்லை என்பதுதான் இருவருக்கான ஒற்றுமை. கடற்கரை அருகில் இருந்தாலும் வறண்ட நாவிற்கு கடல் நீர் உதவாது. சில உறவுகளும் அப்படித்தான். வாழ்க்கை வாழ்வதற்கே தவிர இல்லாததை கிடைக்காததை நினைத்து ஏங்கி வீணடிப்பதற்கு இல்லை. நீ நடப்பதற்கு மட்டும் பாதையை உருவாக்காதே, நீ உருவாக்கின பாதையில் மற்றவர்களையும் நடக்கவை. அதுவே ஒரு உதவிதான். யாரிடமும் அதிகமாக அன்பு வைக்காதீர்கள், யாரையும் அதிகமாக நம்பாதீர்கள். அவரவர் தேவைகள் முடிந்த பின் மனசாட்சியே இல்லாமல் நீங்கள் தூக்கி எறியப்படுவீர்கள். தெய்வங்களுக்கும் கூட காலம் வந்தால்தான் பூஜை. அதுபோல உனக்கான காலம் வரும் வரை பொறுமையாயிரு. நிமிடத்திற்கு நிமிடம் மாறுவதில் கடிகாரத்தையே தோற்கடித்து விட்டார்கள் மனிதர்கள். மறக்க முடியாத வழியை நம்மால் வெறுக்க முடியாத ஒருவரால் தான் தர முடியும். நன்மை செய்து பழக்கப்பட்டவர்கள் தீமை செய்ய நினைத்தாலும் அவர்களால் செய்ய முடியாது. நிம்மதி என்பது இருப்பதில் திருப்திப்படுவது தானே தவிர இல்லாததிலும் இழந்ததிலும் தேடுவதல்ல. புரிந்து நடக்க ஒரு துணை இருந்தால் சரிந்து விழாமல் வாழ்ந்திடலாம் வாழ்க்கை முழுவதும். உறவுகளை நேசிக்க தெரிந்த அளவுக்கு ஒதுங்கி நிற்கவும் கற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்த உலகம் மிகவும் போலியானது. யாரை வேண்டுமென்றாலும் ஏமாற்றிவிடலாம், ஆனால் மனசாட்சியை ஒருபோதும் ஏமாற்ற முடியாது, குத்திக்கொண்டே இருக்கும். மனிதனுக்கு உள்ள ஒரு பெரிய கெட்ட பழக்கம், எது நல்லதோ அதை அவ்வளவு எளிதில் நம்ப மாட்டான். ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் 3 வகையான தீர்வுகள் உள்ளன: ஏற்றுக்கொள்வது, மாற்றிக்கொள்வது, விட்டுவிடுவது. ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்களை மாற்றிக்கொள்ளுங்கள், மாற்றவே முடியாத விஷயங்களை விட்டு தள்ளுங்கள். ஒன்று ஆசைப்படும் போது அது நமக்கு கிடைக்காது, அது கிடைக்கிற போது அந்த ஆசையே நமக்கு இருக்காது. விலக நினைக்கிற உறவை தடுக்கவும் கூடாது, விலகி போன உறவை தேடி போகவும் கூடாது. பிரச்சனைகள் வராமல் இருக்க சிலரிடம் கேள்வி கேட்கக்கூடாது, சிலரிடம் பதில் சொல்லக்கூடாது, சிலரிடம் பேசவே கூடாது. இளமையில் உன் சேமிப்பு மட்டுமே முதுமையில் உனக்கு கை கொடுக்கும். அடுத்தவர் கையை நம்பி வாழும் வாழ்க்கை நரகம். சில முயற்சிகள் வெற்றி பெறும், சில முயற்சிகள் தோல்வியுறும். ஆனால் இரண்டுமே நம்மை அடுத்த கட்டத்துக்கு அழைத்து செல்லும். முயற்சிக்க தயங்காதீர்கள்.